ரோல், கேமரா, ஆக்ஷன். இது சினிமால வர ஆக்ஷன் கிடையாது. நம்மளோட ஐடியாஸ எப்படி நம்ம ஆக்ஷன்ஸ் எடுத்து நம்ம ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம் இன்னைக்கு. இன்னைக்கு ஒரு கதையோட சேர்த்து ஏன் நம்ம ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறோம்க்கான ஒரு 10 ரீசன்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் பிகின் மை ஸ்டோரி. ஒரு பெரிய பணக்காரரு தன்னோட பணத்தெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. அந்த போட்டி என்னன்னா, அவர் பணத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாரு. அவர் அந்த பணத்தை வச்சு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ சம்பாதிச்சுக்கோங்க. ஆனா 1 மாசம் கழிச்சு நீங்க அந்த பணத்தை எனக்கு கொடுங்க. நீங்க எந்த வழியில சம்பாதிச்சீங்க அப்படின்னு நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னாரு. நிறைய பேருக்கு இந்த போட்டி பிடிச்சிருந்ததுனால எல்லாரும் கலந்துக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க செய்யற ஐடியா வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும், ரொம்ப புதுசா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க எப்படி வேணா காசு சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பர்சன் ஏன் என்ன பண்ணாருன்னா, நம்ம ஐடியா தான் பெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தினமும் புது புது ஐடியாவா யோசிக்கிறாரு. இப்ப சப்போஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பறக்கிற கார் செய்யலாம், நாளைக்கு பறக்கிற விமானம் செய்யலாம். அந்த மாதிரி அவர் புதுசு புதுசா எதை யோசிச்சுட்டு இருந்தாரு, எதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பர்சன் பி என்னன்னா, அவங்க அப்பா டீ கடை தான் வச்சிருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு டீ கடையில பத்தின தொழில் தெரியும். அவங்க அப்பா டீ கடையில இருந்த குறைகள் அவருக்கு தெரிஞ்சதுனால அந்த எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு அவர் பார்த்தாரு. அவரு என்ன புதுசா பண்ணாருன்னா, புது புது வெரைட்டியா டீ எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதனால நிறைய வியாபாரம் ஆச்சு அவருக்கு. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. பர்சன் ஏ வந்து ஐடியா மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாரு தவிர ஆக்ஷன் எதுவும் எடுத்த மாதிரி தெரியல. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா யோசிப்பாரு. அவருக்கு என்ன தோணுதோ அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா ஆக்ஷன்ஸ் எதுவும் எடுக்கல. ஆனா பர்சன்ஸ் பி என்னன்னா, அவரு டீ கடையை பெருசா ஆரம்பிச்சு அவர் புதுசு புதுசா ட்ரை பண்ணி அவர் ஓரளவுக்கு இப்ப புதுசா கொண்டு வந்துட்டாரு. அவரு அமௌண்ட் நிறைய ப்ராஃபிட்டும் எடுத்துட்டாரு. இப்ப பர்சன் பி வந்து ஜெயிச்சிட்டாரு. ஏன்னா அவரு ப்ராஃபிட் நிறைய கொண்டு வந்து அந்த பணக்காரருக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ எவ்வளவு பெஸ்ட் ஐடியா வச்சிருந்தாலும் நீ ஆக்ஷன்ஸ் எடுக்கலைன்னா அது ரிசல்ட் உனக்கு 1% கூட கிடைக்காது. ஏன்னா நீ ஆக்ஷன்ஸ் எடுத்தாதான் அதோட ரிசல்ட்ஸ் உனக்கு கிடைக்கும். இப்ப நம்ம நிறைய பேர் ஆக்ஷன்ஸே எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டோம்னா, ஏற்கனவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நான் என்ன புதுசா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். இப்போ உனக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப கூகுளே ஏற்கனவே ஒரு சர்ச் இன்ஜின் இருக்கு அப்படின்னு அவரு பண்ணாம இருந்தா இந்த அளவுக்கு பெருசா வந்திருக்க முடியாது. யாகுலாம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா கூகுள் அவர் தனியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பண்ணனாலதான் அவர் இப்ப சஸ்டைனபிள் பிளான்ல இருக்காரு. நீ பிளான் எவ்வளவு பிளான் வேணா போட்டுக்கோ, ஆனா until you take action there is no result. தமிழ்ல ஒரு குறள் இருக்கு இல்லையா, சொல்லுதல் யாருக்கும் எரிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செய்யல். நீ என்ன வேணா சொல்லலாம், இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், ஆனா நீ செஞ்சு அதோட ரிசல்ட் காட்டினாதான் அதோட பலன் உனக்கு கிடைக்கும். சரி, ஆக்ஷன்ஸ் எப்படி எடுக்கலாம்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். நீ உன்னை மத்தனோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ உன்னோட ஐடியா எப்படியும் சால்வ் ஆக போறது இல்லை. நீ மற்றவங்களோட 100th டேவையும் உன்னோட ஃபர்ஸ்ட் டேவையும் கம்பேர் பண்ணியிருப்ப. அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, என்னென்ன ஃபேஸ் பண்ணாங்கலாம் உனக்கு தெரியாது. ஆனா நீ சொல்லிட்டு இருப்ப, நானும் தான் இதெல்லாம் பண்றேன், எது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்ப. ஸோ உனக்கு என்ன வருது அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீ அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இல்ல நீ அப்படி கம்பேர் பண்ணி தான் ஆகணும்னா உன்னோட நீ கம்பேர் பண்ணிக்கோ. நேத்தோட இன்னைக்கு பெஸ்டா என்ன பண்ண அப்படின்னு கம்பேர் பண்ணிக்க. அப்படி பண்ணினா நீ டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிடுவ. உன்னோட கோல் நீ ஈஸியா அச்சீவ் பண்ணிடலாம். ரெண்டாவது என்னன்னா, இப்ப கம்ப்ளீட்டா எனக்கு இது தெரிஞ்சாதான் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கடைசி வரையும் அந்த டே உனக்கு வராது. அந்த ஆக்ஷன்ஸ் நீ எடுக்கவே மாட்ட. இப்ப நீ ஒவ்வொன்றா ஆரம்பிச்சீன்னா ஒரு இதுலயே அந்த ப்ராக்ரஸ்லயே நீ கத்துப்ப லேர்னிங் இதுதான் அப்படின்ட்டு. அதனால நீ என்னன்னா தெரிஞ்சதை வச்சு ஆரம்பி, அப்புறம் கத்துக்கிட்டு நீ உன்னோட பிக்கெஸ்ட் வெர்ஷனை பெட்டர் வெர்ஷனை நீ கொண்டு வந்துடலாம். பண்ணா பர்ஃபெக்டா தான் பண்ணுவேன் இருந்தீங்கன்னா இந்த உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட்னு. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணு, டெய்லி கற்றுக்க. அதனால அந்த ப்ராக்டிஸ் மூலிமா நீ பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்காக பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும் தான் பண்ணுவேன்னு அப்படி இருக்காது. ஓகே, மூணாவது என்னன்னா டேக் ஆக்ஷனுங்கிற. ஆனால் என்ன செய்யுது சொல்லி அப்படின்னு இதுதான் மேஜர் ப்ராப்ளமாக இருக்கும். எல்லாருக்கும் ஐடியா இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும். இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா, நீ நிறைய விஷயத்த ட்ரை பண்ணுறது மூலியமா அது ஓவர் கம் பண்ணலாம். இப்போ உனக்கு புது விஷயமா இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணு. உனக்கு இதுல சக்சஸ் கிடைச்சா நீ அதை இம்ப்ரூவ் பண்ணு. கிடைக்கலன்னா அந்த வேற பாத் கண்டுபிடிச்சு அதை ட்ரை பண்ணு. இன்னும் சிலர்லாம் எப்படின்னா அந்த பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. January 1
செட் நியூ இயர் ரெசல்யூஷன் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. இல்லை தே சி ஃபார் மண்டேஸ் டியூஸ்டேஸ் அந்த மாதிரி நாள் கிழமையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா என்னைக்கு ஆரம்பிக்கிறது நாம. ஸோ டேக் ஆக்ஷன்ஸ். ஃபோர்த் ரீசன் என்னன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர். நிறைய பேருக்கு இது இருக்கும், ஆரம்பிச்சிருக்க கூட மாட்டாங்க, அதுக்குள்ள தொகைறதை பத்தி பேசுவாங்க. நீ டெய்லி ஆக்ஷன்ஸ் எடுக்கிற, எனக்கு ரிசல்ட்டே வரலன்னா எப்படி வரும்? நீ உன்னோட கோல்ஸுக்கு அலைன் ஆகிற மாதிரி ஆக்ஷன்ஸை நீ டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தாலே நீ உன் கோல்ஸை ரீச் பண்ணிடலாம், சக்ஸஸ் ஈஸியாக கிடைச்சிடும். இது தெரியாமல் நிறைய பேர் நான் ஃபெயில் ஆயிடுவேன் அப்படின்ட்டு அதுக்காகவே ஆக்ஷன்ஸ் எடுக்காம இருப்பாங்க. நீ உன் கோலுக்கு தேவையான ஆக்ஷன்ஸை செஞ்சினா உன்னோட கோலை நீ ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஃபிஃப்த் ரீசன் என்னன்னா நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம சேனல்ல ஆரம்பிச்சிருக்கோம் த ஒய் சீரீஸ். ஏன் பண்ணணுக்கான ரீசனை நம்ம ஒவ்வொரு கதையா பார்க்கலாம். இப்ப நீ ஒய் ஏன் கண்டுபிடிக்கணும்னா அது உன்னோட பர்பஸை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உனக்கே தெரியும் நாம இதுக்காக தான் பண்றோம் அப்படின்ட்டு. த சிக்ஸ்த் ரீசன் இஸ் நாட் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்களே ரீசன்ஸ் தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்விரான்மெண்ட்ல இருந்து எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, பணக்காரனா பிறந்திருந்தா நான் இதெல்லாம் பண்ணிருப்பேன், அமெரிக்காவில் பிறந்திருந்தா பிரசிடென்ட் ஆயிருப்பேன், ஆஸ்திரேலியால பிறந்திருந்தா கிரிக்கெட்டர் ஆயிருப்பேன் இப்படின்னு அவங்கவுங்க இந்த ரீசன்ஸை தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அவங்களால ஒரு ரீசன் கிடைச்சிச்சா அதையே பிடிச்சிட்டு அதுலயே நின்று இருப்பாங்க. ஸோ ட்ரை டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் டேக் ஆக்ஷன்ஸ். செவன்த் ரீசன் இஸ் நாட் நோயிங் யுவர் ஒர்த். உன்னால எது முடியும்னு உனக்கே தெரியாம இருக்கும்போது நீ எப்படி இதை பண்ணுவ? நீ மற்றவங்களாம் பண்ணியிருப்பான், நீ யோசிச்சிருப்ப அட நம்மளால இது முடியாது அப்படின்னு யோசிச்சிருப்ப. ஆனா உனக்கே தெரியாது உன்னால இதெல்லாம் பண்ண முடியும்னு. பில்ட் கான்ஃபிடென்ட் இன் யூ. அதுக்காக ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் பேச வேணாம். உன்னால முடியும்ல, அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சுட்டு உனக்கு தெரிஞ்சதை வச்சு நீ ட்ரை பண்ணு, ஆக்ஷன்ஸ் எடு. த எய்த் திங், இதெல்லாம் முக்கியமானது, ஓவர் திங்கிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு கூட எடுத்துருக்க மாட்டோம், அதுக்குள்ள 10th ஸ்டெப்ல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருப்போம். நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு இருந்தீங்கன்னா திங்க் பண்ணலாம். ஓவர் திங்க் பண்ணி நம்ம பிளானை நாம எடுத்துக்கிட்டா எப்படி? ஸோ டோன்ட் ஓவர் அனலைஸ் டூ மச். 9th ரீசன் என்னன்னா வி நீட் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். எது பண்ணாலும் உடனே கிடைச்சிடணும். இப்போ ஒரு மூவி பார்க்குறோமா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். இதே நாம உழைச்சி ஒரு 6 மந்த் நம்ம கோலை அச்சீவ் பண்ணோம்னா யாரும் பண்ண மாட்டோம். ஏன்னா அது டேக் டைம்ஸ்னா யாரும் பண்ண மாட்டோம். அதுதானே. இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா ஃபோக்கஸ் ஆன் த ப்ராக்ரஸ் ரேதர் தென் த கோல். கோல்ஸ் இருக்கலாம், கோல்ஸ் வச்சு அச்சீவ் பண்ணிக்கலாம். ஆனால் நீ அந்த ப்ராக்ரஸ்லயும் என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணாதான் உன்னால அது கன்சிஸ்டன்சியா டெய்லி பண்ண முடியும். உனக்கு அந்த கோல் பிடிச்சிருந்து கோல் எடுத்து பண்ணியிருப்ப, ஆனால் அந்த ஆக்ஷன்ஸ் உனக்கு எதுவுமே பிடிக்காம இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உன்னால அந்த கோல்ஸை ரீச் பண்ணவே முடியாது. ஏன்னா கோல்ஸை விட நீ ஆக்ஷன்ஸ் தான் அதிகமாக பண்ணுவ. ஸோ சூஸ் ஆக்ஷன்ஸ் வைஸ்லி அக்கார்டிங் டு யுவர் விஷ் அண்ட் ஹாப்பினஸ். இந்த லாஸ்ட் திங் என்னன்னா பீயிங் இன் கம்ஃபர்ட் ஜோன். எல்லாரும் கம்ஃபர்டபுளாகவே இருந்துப்பாங்க, எதுவும் புதுசாக ட்ரை பண்ண மாட்டாங்க. கேட்டால் நான் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தான் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட்லா இருக்குல்ல, என்னது an object will be at rest until an external force act on it. அந்த மாதிரி தான் நாமளும் ஏதோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து சொன்னாதான் நாம செய்வோம், இல்லைன்னா நாம என்ன பண்றோமோ அதே ஸ்டேட்ல அப்படியே இருப்போம். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா படிச்சா நாம தேர்ட் லா படிச்சிருக்க மாட்டோமா? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. நீ எந்த அளவுக்கு முயற்சி பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கான ரிசல்ட் கிடைக்க போகுது. அதை எடுத்துக்காம ஃபர்ஸ்ட் லா மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தா என்ன எப்படி? ஸோ ட்ரை டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் பை டேக்கிங் ஆக்ஷன்ஸ் எவ்ரி டே. ஸோ இதெல்லாம் வச்சு நீ ஆக்ஷன்ஸ் எடுத்து உன் கோலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். பாய்.